முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது, சிறையில் அடைக்கப்பட்ட போதே நம்முடைய கவர்னர் அவர்கள் அவரை நீக்க வேண்டும் என்பதிலே அவர் அரசுக்கு கூறியிருந்தார். ஆனால் ஒரு அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருக்கின்ற ஒருவர், நீதிமன்றத்தால் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவருக்கு அவர் தொடர்ச்சியாக அந்த அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான செயல். இந்த மாநில அரசை பொறுத்தவரை இவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இப்போது கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் இப்போது அவருடைய இருக்கையிலே இல்லை. 5 ஆண்டு காலம் இவர்களுடைய ஆட்சி தொடரும் என்று சொன்னால் இன்று அமைச்சர் பொறுப்பில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களில் எத்தனை பேர் உள்ளே இருப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குறைந்தபட்சம் அந்த அமைச்சர் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது சட்டத்தின் மீது ஏதோ அவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கிறதா, அல்லது ஜாமீன் வழக்கிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தெரிவித்த கருத்தினால், அந்த ஒரு அழுத்தத்தினால் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்படியாக இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், குற்ற வழக்கிலே இருப்பவர் தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்தில் இருப்பது என்பது சட்டத்தினுடைய மாண்புகளுக்கு எதிரானது. இவை முன்பாகவே செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டத்தின் மீதும் நியாயத்தின் மீதும் நம்பிக்கை இருந்திருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு அமைச்சர் மீது அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்தாரோ, அவர் கைது செய்யப்பட்டதற்கு பின்பாக, சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்பாகவாவது அதை அவர் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக அவரின் பக்கம் நின்று அவர் அமைச்சராக தொடர்வதை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உறுதி செய்தார். இப்போது வேறு வழி இல்லாமல் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிமுக முதலமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்களுமே நடவடிக்கை என்பது குறைவா இருக்குது. ஒவ்வொரு சட்டத்தினுடைய நடவடிக்கைக்கும் பின்பாக ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கும். என்ன காரணம் என்றால், எந்த அளவுக்கு அது நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது, அதற்கான ஆதாரங்களை திரட்டுவது அப்படின்னு. மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எந்த ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவதையும் அவங்க காப்பாத்துறதில்லை. ஆனால் சட்டமும் நீதித்துறையும் அதனுடைய போக்கில செல்கின்ற பொழுது அதற்குள்ளே நுழைந்து நாங்கள் எந்த பாகுபாடும் பார்ப்பது. அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறது பாஜக கிடைச்ச வெற்றிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. அண்ணா இவருடைய அமைச்சர் சொல்லியிருக்காப்ல. இது தொடர்ந்து பாஜக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. பட் அவங்க நடவடிக்கை எடுப்பது கடந்த கால வரிசையா பார்க்கப்படுகிறது. என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அதை ஆதாரத்தோடு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்பாக வெளியிடுகிறது. அதற்கு பின்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள், அது தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தான். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த வழக்கு என்ன பாஜக போட்டதா? இல்லையே. அந்த வழக்கை பற்றி நாங்க சொன்னோம். அந்த வழக்கு ஒரு நிலைக்கு வரும்போது அவர் உள்ள போறாரு. இந்த வழக்கை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே இன்றைய முதலமைச்சர் சொல்லி இருக்காரு. அப்ப அதெல்லாம் பொய்யா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.